ஹாய் ஆல், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம். ஆஃப்டர்நூன் அண்ட் லஞ்சுங்கிறது பார்க்கலாமா? நல்ல சூப்பரான புலாவ், அதுக்கப்புறம் ரைத்தா. இதுதான் இன்னியோட லஞ்ச் காம்போ. இப்போ தான் பார்த்திங்கன்னா நான் வந்து குளிச்சுட்டு வந்தேன். ரொம்ப நாளாக அலைஞ்சு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்கின்னெல்லாம் வந்து பயங்கர டேமேஜ் ஆகிருக்கு. நான் இந்த லாக்மியோட மாஸ்க் பார்த்திங்கன்னா நான் வந்து வரப்பவே கொண்டு வந்திருந்தேன். புனேலேருந்து வரப்பவே கொண்டு வந்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா பொமேக்ரனேட் பஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதை எப்படி யூஸ் பண்ணவும் சொல்லியிருக்காங்கன்னா, ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் நல்லா ட்ரையாக இருக்கிறப்போ இந்த மாஸ்க்கை வந்து அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 15 மினிட்ஸுக்கு வந்து நம்ம அப்படியே விட்டுறணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாஸ்க்கை எடுத்ததுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து ரின்ஸ்லாம் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதுதான் ட்ரை பண்ண போகிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த லாக்மியோடது ட்ரை பண்ணுறேன். லாக்மி ப்ளஷ் அண்ட் க்ளோ. காஃப் வேறு சரியாகலைன்னு அப்பப்போ வந்து பயங்கரமாக இருக்குது காஃபு. இன்றைக்கி தான் ஆக்சுவலாக நாங்கள் ஊருக்கு போகிறோம். இந்த பேக்கிங்லாம் இருக்குது, ஒவ்வொரு வேலையாக பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்க்கு போட்டதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சீரம் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி சில்வர் ஃபாயிலில் தானே இருக்குது. ஸோ கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத கழுத்துக்கு கைக்கு கொஞ்சம் அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். ஸோ வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். யாரும் பயந்துடாதீங்க, போட்டாச்சு நம்ம மாஸ்க்கு. ஒரு நல்ல என்ன சொல்கிறது வெட்டாக இருக்குது. இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அப்படியே விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸில் நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ண வேணால் எடுத்துடணும். அப்படியே ட்ரை ஆகிடும். அந்த இது இந்த தின் ஷீட் இருக்குல்ல, அந்த பேப்பர் வந்து நல்லா ட்ரை ஆகிடும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து 15 மினிட்ஸ் தான் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 45 மினிட்ஸே போட்டேன். அந்த டயத்தில் அப்படியே பேக்கிங்லாம் முடிஞ்சுது. இந்தமாரி எடுக்க வேண்டியதான். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா பெருசாலாம் எதுவும் இல்லை. இதெல்லாம் போட்டு அழகாயிருவோமா அப்படின்னா கூட கிடையாது. பட் நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்காக தான் நான் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்களாம் ட்ரை பண்ணுவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பேக்கிங் பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு. நான் நேற்றே சொல்லியிருந்தேன்ல பருப்பு பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் பொடியெலாம் வாங்கணும். நாங்கள் இங்கே ஒரு கடையில் வாங்குவோம், அதான் வாங்க போயிட்டுருக்கேன். டைம் இப்போ வந்து 2:45 ஆகுது. பை 4 o'clock கிளம்புவோன்னு நினைக்கிறேன். பேக்கிங் வந்து டன் ஃபார் த டே. பக்கத்துலேயே தான் இருக்குது, நடந்து போயிடலாம் வீட்டுக்கு பக்கத்தில். ஸோ நம்ம என்ன வாங்கணுமோ அதை சொல்லியாச்சு, பேக் பண்ண சொல்லியிருக்கோம். அனிருத் கூட வந்திருக்கோம். பாருங்கள், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக என்னென்னமோ இருக்குது. மில்லட்ஸ்லாமும் இருக்குது. பட் நம்ம பருப்பு பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி, 2 தான் வாங்குகிறோம். எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? ஹாய் மக்களே, ஆக்சுவலாக நான் வந்து இதை உங்ககிட்ட காட்ட மறந்துட்டேன். இது இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ வந்து பிக் பில்லியன் டே சேல் இருந்ததில்ல, அப்போ வாங்கினது. இதோட பிராண்டு பார்த்தீங்கன்னா வின்சென்ட் சேஸ் அப்படிங்கிற பிராண்டு. ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக நான் ஆஃபர் டைமில் நான் 950 rupeesக்கு வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து ஐ திங்க் ஒரு 1600 அந்த மாதிரி நினைக்கிறேன். நிஜமாவே இந்த பிராண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் போடுவோம்ல, அந்த டைத்தில் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய வகை கண்டுபிடிப்பு. இது வந்து ஆக்சுவலாக வந்து முன்னாடி வந்து இப்படி முதுகு சொறிவோம்ல, அதுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் வந்துட்டு இருந்தது. அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிறது வந்து இங்கே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலாக வந்து வச்சுருந்தாங்க, எங்கள் சென்னையில் கூட ஒன்று இருந்தது. இது நல்லாயிருக்கு. இப்போ புதுசாக வந்து வுட்டனில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கள் மாமியார் சொன்னாங்களா, அவங்க வந்து ஒன்று வாங்கி வச்சுருந்தாங்க எனக்கு. அதை எடுத்துன்னு போயிட்டு நான் எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன். அனிருத் வந்து அவன் எனக்கும் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். இதோட ரேட் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இல்லைங்க, ஜஸ்ட்டு வந்து 32 rupees தான். மடிப்பாக்கம்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கோ. அந்த கடை பேர் என்னடா? முருகன் ஸ்டோர்ஸ். முருகன் ஸ்டோர்ஸ். அதில் தான் அவன் வாங்கினா. ரொம்ப அழகாக இருக்குது. இதை வச்சு இப்படி கூட மசாஜ்லாம் பண்ணிக்கலாம் போல இருக்குது. ஆனால் மசாஜ் பண்ணாதீங்க, ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது இந்த இடத்துல.
அழகாக இருக்குது இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இது வந்து அனிருத் வாங்கியிருக்கோம். இதை ஜஸ்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். லக்கேஜ் அனைத்தும் பேக் பண்ணியாச்சு, கேபும் புக் பண்ணியாச்சு, ரெடியாக இருக்கும் போட் பண்ணுறதுக்கு. இந்த பையன் பாருங்கள் நடுவில் வந்து ஏதோ போஸ்ட் கொடுத்துட்றான். சூப்பராக இருக்குடா உன் டிஷர்ட்டு, வீடியோவில் அழகாக தெரியுது உன் டிஷர்ட். இந்த பேக் பாருங்கள், திரும்ப சுட்ட பேக், அதனால அழகாக இருக்குது. என் பேக்குங்க இது, இந்த பையன் சுட்டுட்டான். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஏரியாச்சு. டின்னர் சாப்பிடுறேன். இது வந்து பூரி கிழங்கு, இது வந்து உருளைக்கிழங்கு மசாலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி. அதுக்கப்புறம் வந்து கர்ட் ரைஸ் இருக்குது கொஞ்சம், அந்த பாக்ஸில் கர்ட் ரைஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சூப்பரான கோபி பக்கோடா, அதுக்கப்புறம் தயிர் சாதம் அண்டு மாங்காய் ஊறுகாய். அனிருத் பார்த்தீங்கன்னா மிடில் பர்த்தில் படுத்துட்டு இருக்கான். ஸ்விங்கம் படுத்துட்டே சாப்பிடாது அனிருத், போகிறோம் போ, படுத்துட்டே சாப்பிடக்கூடாது. பார்த்தீங்கன்னா ஒரு பில்லோ கொடுத்துருப்பாங்க. இங்கே கீழே வந்து ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட் போட்டிருக்கேன், அதே மாதிரி 2 ஒயிட் ஸ்ப்ரெட், இந்த ஒன்று இது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்கெட், இது 3 அப்படின்னா அந்த கம்பளி. ஓகே கம்பளி, பிளாங்கெட் சொல்லக்கூடாது, நான் கம்பளி தான் நான் ஜஸ்ட் வச்சுருக்கேன், குளிர்னா பொத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட் போட்டாச்சு, பில்லோ வச்சாச்சு, ஒன்று பொத்தியாச்சு, படுக்க வேண்டியதான். குட் மார்னிங் மக்களே, எழுந்தாச்சு. டைம் இப்போ 8:30 ஆகுது. ஆக்சுவலாக நான் வந்து சாப்பிட்டேன், என்ன சாப்பிட்டேன்னா இட்லி சாப்பிட்டேன், சோலாப்பூரில் வாங்கி. ஃபோன் வந்து மேலே இருக்குது, அதனால் நான் வீடியோ எடுக்க முடியல. இந்த பையன் வந்து வடாப்பாவு சாப்பிட்டான். வடாப்பாவில் என்னது பாவு பாஜி சாப்பிட்டான். வடைக்குள்ளே பாவுக்குள்ளே வடை வச்சு கொடுப்போம். என்னாலலாம் அதெல்லாம் சாப்பிடவே முடியாது. நான் இட்லி சாப்பிட்டேன், போண்டா மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆப்பிள் பீல் சாப்பிட்றேன், ஆரஞ்சு பீல் சாப்பிட்றான். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே புண்ணுக்கு மேலும் வரும்ல, பிளட் கோட் ஆகிடுச்சு, அதுக்கு பேர் ஸ்கேபு, அதை கூட சாப்பிட்றேன்னு சொல்கிறான். சரி படி, நல்லா படி. வெற்றிகரமாக நம்ம வந்து இறங்கியாச்சு. நான் மாட்டின்றேன், அப்படியே இங்கே மட்டும் வச்சிருங்க. அனிருத் பேக் டு புனேவா? கரெக்ட் டைமுக்கு இன்னைக்கு ட்ரெயின் ஃபர்ஸ்ட் டைம் கரெக்ட் டைமாக வந்துடுச்சு. வந்தாச்சு மக்களே. ஆக்சுவலாக உள்ளேருந்து அந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ வந்து கேப் புக் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு 40 மினிட்ஸில் வீட்டுக்கு போயிடும். இதான் பார்த்தீங்கன்னா பூனே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸு. இப்போ இப்படி தான் வெளில வந்தோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கேப் வேறு கிடைக்கணும், எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. அனிருத் உன் ட்ரிப் எப்படி இருந்தது? அனிருத் இதெல்லாம் வரப்போ ரொம்ப அழுதுட்டான். நான் சென்னை தான் பிடிச்சிருக்கு, சென்னையில் தான் இருப்பேங்கிறான். என்ன பண்ணுறது? காலில் அது ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டது நீ அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுவோம். ஒயிட் கலரில் கேப் பார்த்தீங்கன்னா ஏரியாச்சு. இன்னொரு 15-20 மினிட்ஸில் நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம். அதான் போகிறப்பவே ஏதாவது லஞ்ச் வந்து ஆர்டர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ண போகிறோம். இப்போது இறங்கிட்டு அங்கேயே ஒரு ஹோட்டல் இருக்காங்க, சாப்பிட்லான்னு இந்த பையன்கிட்ட கேட்டால் அந்த பையன் வேண்டான்ட்டான், வெளில போய் சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு. வாயில இன்னும் இங்கம் இருக்குது, 1 மணி நேரமாக ஜூ பண்ணிட்டு இருக்கேன், துப்ப எந்த இடமும் இல்லை. அதுக்கு போயிட்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது இன்னும் சொல்ல வந்தேன், மறந்து போச்சு. என்னடா சொல்ல வந்தேன்? வீட்டுக்கு போயிட்டு ஆர்டர் பண்ணலான்னு. வீட்டுக்கு போயிட்டு தானே சாப்பிடணும். நான் ஏதோ சொல்ல வந்தேங்க, டக்குன்னு அப்படியே பிளாங்க் ஆகிட்டேன். இப்போ டைம் வந்து கரெக்டாக வந்து 12:05 ஆகுது. என்னென்னா இன்றைக்கி ட்ரெயின் ஆன் டைமுங்க. இந்த மாதிரி பூனேக்கு நான் ஒரு தடவை கூட வந்ததில்லை. எப்போவுமே என்னோடய ராசி வந்து
ட்ரெயின் வந்து லேட்டாக தான் வரும். இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக ப்ரேயராகவே வந்துடுச்சு. ஒரு ஸ்டேஷனில் நின்றுட்டே இருந்தது. ஏன்னா கரெக்டாக ஆன் டைமுக்கு தான் வந்து ட்ரெயினை ஸ்டேஷன் உள்ள அனுப்பணும்னு சொல்லிட்டு பக்கத்து ஸ்டேஷனில் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ போட் பண்ணியாச்சு. இனிமே நம்மளுடைய ஆஸ் யூஷுவல் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இத்தனை நாள் நல்லா ஜாலியாக வேலையே செய்யாமல் மாமியார் கையால் அம்மா கையால் சாப்பிட்டுட்டு இப்போ வந்திருக்கேன். இந்த பசங்க எல்லாம் என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. என் சமையல தான் சாப்பிடணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிளான் மாறிடுச்சு. என்னென்னா சாதம் மட்டும் நம்ம வெடிச்சிக்கலாம். நாங்கள் ஊர்லேருந்து வரப்போ கொஞ்சம் தொக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரணும். ஸோ தொக்கு போட்டு சாப்பிடலாம். நைட்டு வெளில ஆர்டர் பண்ணிக்கலாம்னு யோசிச்சிருக்கோம். அதான் அந்த பசங்க வந்த உடனே நம்மளை வேலை வாங்கிடுவானுங்க. எப்படியாவது வேலை வாங்கிடுவானுங்க. இந்த ஒரு நிமிஷம். இதுதான் பார்த்தீங்கன்னா தொக்கு. இது வந்து இந்த ஆச்சி இருக்குல்ல அதோட தொக்கு. டொமேட்டோ இந்த சாதம் இது அது திருப்பவே முடியல. இதுதான் கார்லிக் ரைஸ் பேஸ்ட்டு. நல்லா சுட 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 சாதத்தில் நெய் விட்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த ஊறுகாய் வந்து அம்மா கொடுத்தது. சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தூங்க போகிறேன். ஏன்னா செம்ம டயர்டாக இருக்குங்க. ஏன்னா சுத்தமாக முடியவே இல்லை. ஏன்னா சாப்பிட்டேன் வந்தேன் பயங்கர பசி வந்துடுச்சு. எப்படி வந்துச்சுன்னே தெரியல. கடன்னு சாதம் வெடிச்சிட்டு தொக்கு இருந்தது. அந்த தொக்கு போட்டு சாப்பிட்டாச்சு. இனிமேல் எந்த வேலைன்னா கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. எங்கள் வீடு எப்போவுமே குப்பையாக தான் இருக்கும். இதில் ஊருக்கு போயிட்டு வந்ததில் வேறு. ஸோ இப்போ என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஸோ கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா எல்லோரும் கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய்.